வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ட்ரீம் ஃபிலிம் வெப்சைட்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சைட்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்ல ஒரு வேலைக்காரி தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தாரு ரொம்ப ரொமான்டிக்கா போயிட்டு பக்கத்துல ஒரு ஆள் இருப்பாரா, அவரை போயிட்டு என்ன நீங்க இன்னைக்கு என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அட இந்த வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வர வேணாமா அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது இவ இந்த வீட்டோட வேலைக்காரி, இவர் வந்து முதலாளிங்க. அப்புறம் என்ன, முதலாளி பக்கத்துல அவளை உட்கார வச்சு அவளோட கைய உருவன்னு உருவி அவளை செம்மையா மூடி ஏத்தி, அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இங்க சும்மா வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த முதலாளியும் வேலைக்காரியும் பண்ற சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படியே இவரு அந்த வேலைக்காரிய வச்சு மேட்டர் பண்ணி முடிச்ச உடனே இப்ப இவங்க ரொம்ப ஆசையா பேசிட்டு இருப்பாங்களா. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா இவங்க பெட்ரூம் கதவு யாரோ தட்டுவாங்களா. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு யார் அவன் காலையிலே வந்து கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லும் போது வேலைக்காரியும் வேகமா பயந்துட்டு, என்னங்க யார் வந்துட்டா அப்படின்னு சொல்லி பயப்படுவாளா. உடனே இவர் போய் கதவு திறந்தா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, இவனோட பையனான அந்த ரகு தாங்க. இப்ப அவங்க அப்பா கதவு திறந்தானே இவன் உள்ள பாப்பானா, உள்ள பார்த்தானா வேலைக்காரி அறகுறையா நிக்கிறத பார்த்த உடனே இவன் டென்ஷன் ஆயிட்டு அவங்க அப்பாவை சத்தம் போடுவான். என்னப்பா நம்ம வீட்டு வேலைக்காரி கூட மேட்டர் பண்றீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டென்ஷன் ஆகணும் அவங்க அப்பா, உனக்கு அறிவு இல்லையாடா, இது என்னோட வீடு, எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னதுனே அவனு கோச்சிட்டு போயிடானா. உடனே இவனை திரும்பிட்டு, இந்த பசங்க வளர்ந்துட்டான்னா அப்பாவுக்கே புத்திமதி சொல்றானுங்க அப்படின்னு ஒரு டென்ஷனா பேச, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த பெட்ரூம்ல பார்த்தனா நம்ம ஹீரோனி தாங்க. அதாவது நம்ம ரகுவோடைய வைஃப் ராணி என்ன பண்ணுவானா, அவ மேக்கப் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க வந்த ரகு ரொம்ப டென்ஷனா பெட்ரூம்ல உட்காருவானா. இவ்வளவு ரொமான்டிக்கா போயிட்டு அவன் மேல கையை வைக்க அவனோட முகம் மாறி இருக்கிறத பார்த்த உடனே என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எங்க அப்பாவுக்கு வயசு ஆக மண்டையில மூளை மயங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனா கத்த, அதை கேட்ட அவன் பொண்டாட்டியும் என்னங்காச்சு உங்களை 2 மாசமா பாக்குறேன், நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் அவரோட பெட்ரூமுக்கு போயிட்டு கதவு தட்டினா உள்ள நம்ம வீட்டு வேலைக்காரியை வச்சு மேட்டர் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா, இதை சொன்னா வீட்டை விட்டு வெளியே போ, இது ஒன்னும் உன் வீடு இல்ல அப்படி சொல்லி திட்டுறாரு. அப்படி சொன்னோடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனியும், அட விடுங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு போகும்போது அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது வேலைக்காரி வந்து சப்பாத்தி கொடுப்பாளா. அதை சாப்பிட்டு அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு, ஏய் உனக்கு சாப்பாடு செய்ய தெரியலனா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வேற எங்காச்சும் வேலை செய்ய வேண்டித்தானே அப்படின்னு ஒரு திட்ட, இதே டைமுக்கு நம்ம ஹீரோடைய அப்பாவும் வந்துடுவாரா. வந்தவரு டென்ஷன் ஆயிட்டு, ஏய் உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ, எதுக்கு அவளை சொல்ற அப்படி சொன்னோடனே, இங்க பாருங்க இந்த வீடு உங்களது ஒண்ணு கிடையாது, இது எங்க அம்மாவோட வீடு அப்படி சொன்னோடனே அவரு டென்ஷன் ஆயிட்டு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு, இந்த வீடு என்னோட பேர்ல இருக்கு, நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருவேன், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம பக்கத்துல இருந்த ஹீரோனி, மாமா இவரை மன்னிச்சிருங்க மாமா, இதுக்கப்புறம் அவர் இது மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா அவரை கூப்பிட்டு உள்ள போகும்போது அப்படின்னு சீனா கட் பண்ணிட்டு இப்ப உள்ள தாங்க கட்டுறாங்க. உள்ள போன ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க கோவப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நம்மளுக்கு வெளியில வாழறதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் நம்மள்ட்ட இல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவனும் டென்ஷன் ஆயிட்டு, இப்படி அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, அப்படி என்னதான் அவ அவருக்கு கொடுக்கறாளேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோனி, என்னங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க, நான் என்ன உங்களுக்கு தரணும் அதே தான் அவளும் அங்க தரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணனா நம்ம ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் பண்ண, கோவமா இருந்த ஹீரோ கொஞ்சம் கோவம் தணிஞ்சு அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரத்திலேயே மூடுக்கு ஃபார்ம் ஆயிடுறாருங்க. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாமே செம்மையாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷமா இருக்குங்க, அந்த அளவுக்கு வெறியாவே எடுத்திருப்பாங்க. ஹீரோ சும்மா ஹீரோனியை வச்சு விளையாட அப்படியே இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணி முடிக்கும் போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதோட செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்காரி கிச்சன்ல காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனி பக்கத்துல இருந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, சமிலி உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா, நீ எங்க மாமா கூட மேட்டர் பண்றியே அது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்க, இதை கேட்ட அவளும், நான் உண்மையை சொல்லவா, உண்மையாவே அவர் எனக்கு தொடர்றது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு இவ சொல்ல, அப்புறம் எதுக்காக நீ அவர் கூட மேட்டர் பண்ற அப்படி சொல்லி இவ கேட்க, அதுக்கு அவ என்ன சொல்லணும், என்னக்கா பண்றது, என்ன நம்பி எங்க அம்மாவும் இருக்காங்க, நாங்க 2 பேரும் சாப்பிட்டாகணும் இல்லையா, சோ எங்களுக்கு காசு தேவைப்படுது, அதனாலதான் நான் இதே மாதிரி வேலை எல்லாம் செய்யறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் அவரை தொட கூட விட மாட்டேன், எனக்கு அது ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, நம்ம ஹீரோனி இதை கேட்டு வருத்தப்படுவாளா. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனி குளிச்சுட்டு பெட்ரூம்க்கு வருவாளா. அப்படி வரும்போது இதே டைமுக்கு அவங்க மாமனாரும் வருவாங்க. இவ்வளவு அறகுறையா வருவாளா. அப்படியே அவங்க மாமனார் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு, நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் ஒரு மார்க்கமா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, தண்ணி கிச்சன்ல இருக்கு அங்க போய் குடிங்க அப்படின்னு சொல்ல, இது வேற ஒரு தாகம், தண்ணி எல்லாம் குடிச்சா தீராது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவளும் டென்ஷன் ஆயிட்டு, உங்களுக்கு தான் அந்த சமிலி இருக்கா இல்லையா, அவள்கிட்ட போய் உங்க தாகத்தை தீர்க்க வேண்டியதானே அப்படின்னு சத்தமா சொல்ல,
இவரும் ஒரு மார்க்கமா நின்னுட்டே இருக்க அவ டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க அவங்க மகனோட பொண்டாட்டி நான் உங்க மருமக ஒழுங்கா எங்கிட்ட இது இப்படியான பேசுறவள வச்சுக்காதீங்க முதல்ல இங்கிருந்து ஒழுங்கா வெளியே போங்க அப்படி சொல்லி இவ சத்தம் போட அந்த ஆளும் அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட்ல பார்த்தனா நம்ம ஹீரோனி நடந்தது எல்லாமே அவர் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருப்பா போல. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இவர் பண்றதெல்லாம் சரியில்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்பாவை இந்த வீட்டு விட்டு துரத்த அதுக்கு நீதான் முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க பேசுறத காட்ட மாட்டாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஹால்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா மாமனார் உட்காந்துட்டு ஒரு மேட்ரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது மருமக என்ன பண்ணனா அவ வேணுமே அவருடைய கால் கிட்ட போயிட்டு பெருக்கும் போது முந்தாடி நழுவி விடுவாளா அப்படி நழுவி விடும் போது மேல அழகு தெரியும் பாருங்க. அதை பார்த்த மாமாவுக்கு செம மூடாயிடுங்க. மூடாவனே இப்ப இவனை கேட்பானா என்ன மாமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லம்மா எனக்கு பால் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளும் உங்களுக்கு பால் கொடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பாளா. உடனே மாமனாரும் உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கு அவ என்ன சொல்லணும் அப்படியா அப்ப நான் அவங்க ஆசை தீர்த்து வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவரை கூப்பிட்டுட்டு நேரா பெட்ரூம்க்கு போயிடுவாங்க. அப்புறம் என்ன போனதுக்கு அப்புறம் மாமனார் அந்த மருமகளை வச்சு சும்மா ஒரு 10 நிமிஷமா வெறியாவே மேட்டர் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவ இந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கா போல. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல நின்னு சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆள்ல நின்னுட்டு கொட்டாய் விட்டுட்டு போனா அங்க வந்து அவங்க அப்பா உன்ட்டு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்னோட வேலையில மூக்கம் நுழைக்காதுன்னு ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல அது கேட்ட அவனும் சிரிச்சுக்கிட்டு இந்த வீடு உன்னோடது கிடையாது இந்த வீடு என் பொண்டாட்டி பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட அவங்க அப்பாவும் அவன் பொண்டாட்டியா இருந்தா இப்ப அவனும் உன் பொண்டாட்டி கிடையாது இப்ப அவ என்னோட ஆளா மாறிட்டா அவ நான் என்ன சொன்னாலும் செய்வா புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே வருவாங்களா. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்க 2 பேர்த்துக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு வீட்டுல 2 பூனை இருந்துச்சு. அந்த 2 பூனைக்கு ஒரு நாள் ஒரு ரொட்டி கிடைச்சது. அந்த ரொட்டிக்கு 2மே சண்டை போடும் போது இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு குரங்கு 2 பேர்த்துக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ரொட்டியை ஏமாத்தி தின்னுடுச்சு அப்படின்னு இப்படி இவ சொல்ல உடனே அவன் ஹஸ்பண்ட் என்ன கேட்பானா நீ என்ன சொல்ல வர அப்படி சொல்லி கேட்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு வேலைக்காரி வரா. அவங்க என்ன சொல்ல வரானா இதுக்கு முன்னாடி இந்த வீடு உங்கள்தான் இருந்தது ஆனா அது இப்ப உங்களது கிடையாது இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு முதலாளி நானும் உன் பொண்டாட்டியும் தான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆயிடுவானுங்க. ஷாக் ஆனோடனே ஏய் சம்பளி நீ என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு அவர் மனைவி கிட்ட ஆமா என்னடி நடக்குதுங்க நீ என்ன விரும்புறதானே அப்படி சொல்லும் போது ஆமா நான் விரும்புறேன் தான் ஆனா உங்களை கிடையாது நான் விரும்புறதே இந்த சம்பளியை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த கிச்சன்ல இவங்க 2 பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்கன்னா எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் ஒன்ன மாதிரி ஆனா எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் மறைச்சிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க அம்மாக்கு அசிங்கம் சொல்லிட்டு அவங்களும் யார்ட்டையும் சொல்லல என்ன பண்றது அதனாலதான் ஒண்ணுமே பேசாம இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுவாளா. ஏன்னா இவளுக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும் போல. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன வேலைக்காரிக்கும் பொண்ணுங்களை பிடிச்சதால இப்ப நம்ம ஹீரோனி கிட்ட போயிட்டு தடவி கொடுத்து கிஸ் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வேலைக்காரி சேர்ந்து சரியான சம்பவமா இருக்குங்க. இந்த சீனு கிச்சன்ல கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் 15 நிமிஷமா மேட்டர் பண்ணுவாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பிரசன்ட்ல பார்த்தனா இந்த வேலைக்காரியும் ஹீரோனி சேர்ந்து அந்த அப்பான் போலயே 2 பேருக்கு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. இதோட கம்ப்ளீட் வெப் சீரிஸா முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதனோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.